ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டெல்லி சுல்தான்கள் பற்றி பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான்லேருந்து குரூப் 1க்கு 2 கொஸ்டினும் மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டினும் கேட்பாங்க. அதனால் டெல்லி சுல்தான்கள் ரொம்பவே முக்கியமான டாபிக். இந்த வீடியோவில் நான் எடுத்துக்கிற நோட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ஏன்சியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியா பை பூனம் தலால் தஹியா, பிறகு கா வெங்கடேசனின் இடைக்கால இந்திய வரலாறு, இந்த 3 புக்கிலேருந்து எடுத்து தான் நோட்ஸை நான் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி டெல்லி சுல்தான்லேருந்து எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டெல்லி சுல்தான்கள் பார்த்திங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டிலேருந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அரேபியர்கள் இந்தியா மீது படையெடுத்து வந்தாங்க. அதிலிருந்தே இஸ்லாமிக் ரூலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரப் கான்கொஸ்ட் ஆஃப் சிந்து 712 AD. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் அரேபியாவுக்கும் நல்ல முறையில் வணிகம் நடந்துட்டு இருந்து திடீர்னு அந்த வணிகத்தை கடற்கொள்ளையர்கள் தடுத்து நிறுத்தினாங்க. அதாவது கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அரேபிய மன்னர்கள் சிந்துவை ஆண்ட தாகிர் மன்னனை கூப்பிட்டு கடற்கொள்ளையரை கட்டுப்படுத்துமாறு சொன்னாங்க. ஆனால் தாகிர் அதை கண்டுக்காமல் விட்டுட்டார். அதனால் இந்தியாவிலேருந்து வந்த பொருட்கள் அரேபியாவை சேரலை. அதனால் பார்த்திங்கன்னா ஈராக்கை ஆண்ட அல் ஹஜாஜ் என்பவர் முகமது பின் காசிமை அனுப்புகிறாரு. முகமது பின் காசிம் பார்த்திங்கன்னா 712 பேட்டில் ஆஃப் ரேவார் அப்படிங்கிற போரில் தாகிரை கொல்றாரு. இங்கே இருந்து தான் இஸ்லாமிக் ரூல் இந்தியாவில் ஆரம்பிக்குது. இந்த அரேபிய படையெடுப்பை பற்றி சொல்கிற புக்கு பார்த்திங்கன்னா சச்னாமா. இது எழுதினவர் முகமது பின் காசிம். அதை பெர்சிய மொழியில் 13ஆம் நூற்றாண்டில் யாரோ மொழிபெயர்த்திருக்காங்க. சச்னாமா புக்கில் பார்த்திங்கன்னா அந்த கால ஈராக்கை 2 கலிப்பாக்கள் ஆண்டதாக சொல்கிறாங்க. உமாயித் மற்றும் அப்பாசித் அப்படிங்கிறவங்க தான் ஆண்டதாக சொல்கிறாங்க. கலிப்பாக்கள் முகமது நபியின் வாரிசு அப்படின்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க. முகமது பின் காசிமை பற்றி பார்ப்போம். இவர் தான் முதல் இஸ்லாமிய படையெடுப்பாளர். இவருக்கு அப்போது 17 வயசு தான் இருந்துச்சு. இவர் அல் ஹஜாஜ் என்ற ஈராக் ஆளுநரால் அனுப்பி வைக்கப்பட்டார். முகமது பின் காசிம் அல் ஹஜாஜோட மருமகன்னே சொல்கிறாங்க. இவர் கிபி 712ஆம் ஆண்டு பேட்டில் ஆஃப் ரேவார் அப்படிங்கிற இடத்துல தாகிரை தோக்கடிக்கிறாரு. தோக்கடித்தது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆட்சி கீழே இணைச்சிக்கிறாரு. இவர் முல்தான் அப்படிங்கிற சிட்டியை பார்த்து சிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்கிறாரு. தங்கத்தின் நகரம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பேட்டில் ஆஃப் ரேவாரில் பார்த்திங்கன்னா தாகிரோட மனைவி ராணிபாய் அப்படிங்கிறவங்க வீரமாக போரிட்டு தோற்று போனாங்க. அப்படி தோற்றதால் பார்த்திங்கன்னா அந்த ரேவார் கோட்டையிலே தீக்குளித்து இறந்து போயிட்டாங்க. முகமது பின் காசிம் பார்த்திங்கன்னா சிந்துவை பிராமணர்கள் அதிகமாக இருந்ததுனால பிராமணாபாத் அப்படின்னு தன்னோட புக்கில் சொல்லியிருக்காரு. அடுத்து முகமது பின் காசிமோட நிர்வாகத்தை பற்றி பார்ப்போம். முகமது பின் காசிம் சிந்துவையும் முல்தானையும் இக்தாக்களாக பிரிக்கிறாரு. இக்தாக்கள்ங்கிறது இப்போது நம்ம ஊரில் இருக்க மாவட்டம் மாதிரி. அதை அரேபிய அதிகாரிகள்கிட்ட அதிகாரம் பண்ண கொடுக்குறாரு. அடுத்து அதை துணை பிரிவாக பிரித்து இந்து ஆஃபீஸரை நியமிக்கிறாரு. இவர் சிந்துவோட மக்களை பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது பார்த்திங்கன்னா இந்து மக்களை முஸ்லீமாக மாற எந்தவித ஃபோர்ஸும் பண்ணலை. ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மீது ஜிஸ்யாங்கிற வரியை விதித்தார். இவர் ரேவார் போரில் பார்த்திங்கன்னா 25,000 படை துருப்புகளை பயன்படுத்தினார். என்னெல்லாம் பார்த்திங்கன்னா 6,000 சிரியன் ஹார்சஸ், 6,000 ஒட்டகங்கள், 3,000 பாக்டீரிய ஒட்டகம், 2,000 ஆண்களை 5 படையாக மொத்தம் 10,000 பேர் கூட்டிகிட்டு வந்தார். மொத்தம் பார்த்திங்கன்னா 25,000 படை துருப்புகளோட இந்தியா மீது போர் தொடுத்து ஜெயித்தார். இந்த போர் வெற்றியின் மூலமாக பார்த்திங்கன்னா அரேபியர்கள் இந்தியாவை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால் இந்தியாவோட கலை, கட்டிடக்கலை, இசை, ஓவியம் மற்றும் மருத்துவத்தை கற்றுக்கிட்டாங்க. பிரம்ம சுத்தாந்தா அப்படிங்கிற நூல் அரபிக்கில் மொழிபெயர்க்கப்பட்டது. அரேபிய இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா இந்திய அறிவியல் மேதைகளான பாலா, மானாக்கா, சிந்துபாத் அப்படிங்கிற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு. மானாக்காங்கிற மருத்துவர் பார்த்திங்கன்னா கலிப்பா ஹருன் அல் ரஷீத்தோட நோயை தீர்த்து வச்சார். அடுத்து பார்த்திங்கன்னா தானா அப்படிங்கிறவர் பாக்தாத்தில் முதன்மை மருத்துவராக இருந்தார். அரேபியர்கள் சீரோலேருந்து 9 வரையான எண்களை இந்தியாவிலேருந்து கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சதுரங்கத்தையும் கற்றுக்கிட்டு உலகம் முழுக்க பரப்புனது அரேபியர்கள். அரேபியர்கள் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு வரை ஆண்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் துருக்கியர்கள் இந்தியா மீது படையெடுத்தாங்க. அதில் பார்த்தோம்னா கஜினியை ஆண்ட சபுக்டிஜின் அப்படிங்கிற மன்னர் இந்தியாவை எப்போனாலும் கைப்பற்றலாம் அப்படின்னு இருந்தார். அதனால் ஜெயபாலர் என்ற மன்னர் கஜினியை தாக்குனார். ஆனால் ஜெயபாலாவால் ஜெயிக்க முடியலை. சபுக்டிஜின் அவரோட மகன் தான் முகமது கஜினி. இவர் இந்தியா மேலே 17 தடவை படையெடுத்தார். இவர் தனக்கு தானே யாமினி உத் தௌலா அப்படிங்கிற பட்டத்தை சூட்டிக்கிட்டார். 1000லேருந்து 1027வது வருஷம் வரை இந்தியாவை 17 திருப்பு படையெடுத்தார்.
கிபி 1000 அதில் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் வைக்கிந்த் அப்படிங்கிற போரில் ஜெயபாலாவை தோற்கடிச்சார். அடுத்து 1004லேருந்து 1006 வரை முல்தான் மீது படையெடுத்தார். அடுத்து 1008ல் செகண்ட் பேட்டில் ஆஃப் வைக்கிந்த் அதாவது இரண்டாவது வைகிந்த் போர் அப்படிங்கிற இடத்துல ஆனந்தபாலாவையும் ஃபேக்டக் தாவூத் அப்படிங்கிறவரையும் கோகார் அப்படிங்கிற பஞ்சாப் பழங்குடியினரையும் தோற்கடிச்சார். 1014ல் டில்லிக்கு பக்கத்தில் உள்ள தானேஸ்வரத்தை தாக்கி மதுராவில் உள்ள கோயிலை கொள்ளையடிச்சார். அதை எரிச்சிட்டு போயிட்டார் அப்படியே. அடுத்து கிபி 1025வது ஆண்டு கஜினியோட 16வது படையெடுப்பு. இந்த படையெடுப்பில் தான் சோமநாதர் கோயில் மேலே படையெடுத்தார். அது பார்த்திங்கன்னா சிவன் கோயில் எங்கே இருக்குன்னா கத்தியவார் கடற்கரை சௌராஷ்டிராவில் இருக்குது. அங்கே வந்து சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த முதலாம் பீமா அப்படிங்கிற மன்னரை தோற்கடிச்சிட்டு இந்த சோமநாதர் கோயிலை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா கஜினியோட கடைசி படையெடுப்பு 1026 ஜாட்களை தாக்கி தோற்கடித்தார். கஜினியோட 17 படையெடுப்பையும் சார் ஹென்ரி எலியாட் அப்படிங்கிறவர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இவரோட கொள்கை பார்த்திங்கன்னா கொள்ளை மட்டுமே தான் அடிப்பது, ஆட்சி செய்ய விருப்பம் இல்லாமல் இருந்தார். கஜினி வந்து 3 பேரை முக்கியமாக ஆதரித்தார். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்பர்னி, இவர் வந்து மத்திய ஆசியாவை சேர்ந்தவர். இவரோட புக் வந்து கிதுப் உல் ஹிந்த். இவர் வந்து சமஸ்கிருதம் கட்டார். இந்திய இசை வந்து அனைத்தையும் விட மேலானது அப்படின்னு தன்னோட குறிப்பில் சொல்லியிருக்காரு. அடுத்து ஃபிர்தௌசி, இவர் வந்து பெர்சிய கவிஞர். இவரோட நூல் பார்த்திங்கன்னா ஷாநாமா. இவர் வந்து ஹோமர் ஆஃப் த ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து உத்பி, இவர் வந்து கஜினியோட அவைப்புலவர் அதாவது வரலாற்று ஆய்வாளர். இவரோட புக் பார்த்திங்கன்னா கிதாப் உத் யாமினி. இது வந்து கஜினியை பற்றி சொல்லுது. கஜினி இறந்த பிறகு சுமார் ஒரு 150 வருஷத்துக்கு எந்த ஒரு இஸ்லாமிய மன்னரும் இந்தியா மீது படையெடுத்ததாக ரெக்கார்டில் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது கோரி இந்தியா மீது படையெடுத்து வர்றாரு. அவர் முதல்ல 1175ஆம் ஆண்டு முல்தான் மீதும் சிந்து மீதும் படையெடுக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1178ஆம் ஆண்டு பேட்டில் ஆஃப் கயத்தாரா அப்படிங்கிற இடத்துல சோலங்கி பீமா 2 சாளுக்கிய மன்னரை வந்து தோற்கடிக்கிறாரு. அது வந்து குஜராத்தில் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1179ல் பஞ்சாபையும் லாகூரையும் கைப்பற்றாரு. அடுத்து பார்த்திங்கன்னா வரலாற்றிலே 2 முக்கியமான போர்கள் வந்து இந்தியாவோட வரலாற்றையே மாற்றுது. 1191 ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் தரைன், முதல் தரைன் போர். இது வந்து கோரிக்கும் பிருத்விராஜ் சௌஹான் என்ற டில்லி மன்னருக்கும் நடக்குது. பிருத்விராஜ் சௌஹான் பார்த்திங்கன்னா டெல்லியை ஆண்ட ராஜபுத்திர மன்னர். இவருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ராஜபுத்திர மன்னரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் கோரியை ஈஸியாக தோற்கடிச்சிடுறாங்க. கோரி இறக்கும் தருவாயில் பார்த்திங்கன்னா ஒரு குதிரை வீரன் வந்து கோரியை காப்பாற்றிட்டு போயிருந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழித்து செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் நடக்குது. இந்த போரில் பார்த்திங்கன்னா பிருத்விராஜ் சௌஹான் வந்து தோற்று போயிடுறாரு. கோரி வந்து ஜெயிச்சிருந்தார். பிருத்விராஜ் சௌஹானுக்கு வந்து பெரிய படை இருந்துச்சு. ஆனாலும் கோரி அதோட சின்ன படையை வச்சு தோற்கடிச்சிடாரு. 2 முக்கியமான தொழில்நுட்பம் அதுக்கு காரணமாக இருந்தது. ஒரு தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா குதிரைக்கு வந்து காலணி மாட்டி விட்றாங்க, அதாவது கடிவாளம்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த இந்தியாவோட கரடு முரடான இடத்த கடக்கிறதுக்கு அது யூஸாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆஃப் அயன் ஸ்ட்ரிப்ஸ். இது வந்து உலோக வளையம். குதிரையில் வந்து ஒரு போர் வீரன் சவாரி செய்யும்போது கால் வைப்பதற்காக அது பயன்பட்டது. அதாவது குதிரை தடுமாறினாலும் நம்ம கீழே விழுந்துடாமல் இருக்கக்காண்டி அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது வந்து குதிரை வீரர்களுக்கு ரொம்பவே உதவிச்சு. முகமது கோரியோட போர் தந்திரம் பார்த்திங்கன்னா இராணுவத்தை 5 பிரிவாக பிரிக்கிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 பிரிவை மட்டும் அனுப்புகிறாரு. அது ஒன்று ஜெயிக்க மாதிரி இருந்தாலோ தோக்க மாதிரி இருந்தாலோ கடைசி நேரத்தில் 5வது டிவிஷனை அனுப்புவார். 5வது படை ஃப்ரெஷ்ஷாக போய் ஏற்கனவே சோர்ந்திருந்த வீரர்களை தாக்கி கொள்ளுவாங்க. இதுதான் அவரோட போர் தந்திரமாக இருந்துச்சு. இப்படி தான் பார்த்திங்கன்னா 2ஆம் பேட்டில் ஆஃப் தரைனில் வந்து ஈஸியாக ஜெயித்தார். அடுத்து பார்த்திங்கன்னா 1194ல் பேட்டில் ஆஃப் சந்தாவார் போர் நடக்குது. இந்த போரில் வந்து ஜெயச்சந்திரா என்ற கன்னோஜ் அரசரை வந்து தோற்கடிக்கிறாரு. ஜெயச்சந்திரா வந்து ககதவாலா டைனாசிட்டியை சேர்ந்தவர். இந்த ககதவாலா டைனாசிட்டிங்கிறத ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. போன வருஷம் வம்சங்களை கொடுத்து அது எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. குரூப் 1 வர யூபிஎஸ்சி தரத்துக்கு போகிறதுனால இந்த கொஸ்டின் மேபி இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டெல்லி போரும் கன்னோஜி போரும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் துருக்கிய சாம்ராஜ்யம் உருவாக காரணமாக இருந்துச்சு. முகமது கோரி இந்த 2 போர்லையும் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமாக 2 படைத்தளபதிகள் காரணமாக இருந்தாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1197ல் பீகாரை கைப்பற்றினார். அடுத்து 1202ல் பெங்காலை கைப்பற்றினார். 1202ல் பார்த்திங்கன்னா விக்ரமசிலா பல்கலைக்கழகத்தையும் நாலந்தா பல்கலைக்கழகத்தையும் அழித்தார். அடுத்த தளபதி பார்த்திங்கன்னா குதுப்தீன் ஐபக். இவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கோரியோட அடிமையாக இருந்து பிறகு முக்கிய பிரதிநிதியாக ஆனார். அப்புறம் கோரி இறந்த பிறகு
டெல்லியோட ராஜாவாகி அடிமை வம்சத்தை தோற்றுவிச்சார். அடுத்து கோரியோட படையெடுப்பு பார்த்திங்கன்னா கோகோர் கழகத்தை வந்து 1205ஆம் ஆண்டு அடக்குறாரு. 1206ல் ஜீலம் என்ற இடத்துல கோரி கொல்லப்பட்டார். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் பாகிஸ்தானில் இருக்குது. கோரி வந்து பெண் தெய்வமான லட்சுமியோட உருவத்தை தனது நாணயத்தில் வெளியிட்டார். கோரி இறந்த பிறகு டெல்லி சுல்தான்களோட காலம் ஆரம்பிக்குது. 1206லேருந்து 1526 வரை மொத்தம் 5 வம்ச ராஜாக்கள் வந்து ஆண்டாங்க. முதலாவது பார்த்திங்கன்னா ஸ்லேவ் ஆர் மமலுக், அடிமை அல்லது மமலுக். அடுத்து கில்ஜி வம்சம், அடுத்து துக்ளக் வம்சம், அடுத்து சையது வம்சம், அடுத்து லோடி வம்சம்னு 5 வம்சமாக டெல்லி சுல்தானாக ஆண்டாங்க. முதலாவது பார்த்தோம்னா அடிமை வம்சம் 1206 to 1290 CE 1206லேருந்து 1290ஆம் ஆண்டு வரை ஆண்டாங்க. அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பார்த்திங்கன்னா மம்லுக் அல்லது இல்பாரி வம்சம். மம்லுக் என்றதுக்கு உடைமை என்று பொருள், அதாவது பார்த்திங்கன்னா ஓன்ட், ப்ராப்பர்ட்டி, ஸ்லேவ் என்று பொருள். டெல்லி சுல்தான் காலத்தில் நிஸ்பா அப்படிங்கிற பெயர் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிஸ்பாங்கிறது அவங்களோட பரம்பரை பெயராக இருக்கலான்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் பார்த்திங்கன்னா குதுப்தீன் ஐபக். இவர் வந்து கோரியோட அடிமையாக இருந்தவர். இவர் தனக்கு தானே சுல்தான் அப்படின்னு பட்டம் சுட்டிக்கிட்டார். கேபிட்டல் தலைநகரத்தை வந்து லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றினார். இவர் வந்து லேக் பாக்ஸ் அப்படிங்கிற போற்றப்படுகிறார். லட்சங்களை அள்ளி கொடுப்பவர் என்று அர்த்தம். இவர் வந்து 2 முக்கியமான கட்டடங்களை கட்டியிருக்காரு. முதலாவது பார்த்திங்கன்னா குவாத்துல் இஸ்லாம் மசூதி, டெல்லி. இதுதான் இந்தியாவோட முதல் மசூதி, ரொம்ப பழமையான மசூதியும் கூட. அடுத்து பார்த்திங்கன்னா அர்ஹை, தின்கா, ஜோன்போரா, அஜ்மீரில் கட்டியிருக்காரு. அடுத்து குதுப் மினார் கட்ட தொடங்கினார். மினாருங்கிறது உயர்ந்த கோபுரங்கள்னு சொல்லுவாங்க. இது யாருக்காக கட்டப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா குவாஜா குதுப்தீன் பக்தியார் காக்கி அப்படிங்கிற சூஃபி துறவிக்காக இது கட்டப்பட்டது. குதுப்தீன் காலத்தில் 2 முக்கியமான கவிஞர்கள் இருந்தாங்க. ஒன்று வந்து ஹசன் நிஜாமி. இவர் வந்து தஜ் உல் மசீர் அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. அடுத்து பக் உல் தின் முபாரக் சாஹி அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. குதுப்தீன் ஐபக் 1210ஆம் ஆண்டு குதிரை விளையாட்டில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அதிலிருந்து தவறி விழுந்து இறந்து போனார். அந்த விளையாட்டுக்கு பேர் போலோ அல்லது சௌஹன்னு சொல்லுவாங்க. குதுப்தீன் ஐபக் இறந்த பிறகு ஆரம் ஷா என்ற அவரோட மகன் வந்து ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து ஒரு திறமையற்ற அரசராக இருந்ததுனால இல்துமிஸ் வந்து இவரை ஈஸியாக கொலை பண்ணிவிட்டு ஆட்சிக்கு வந்துடுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இல்துமிஸ் வந்து ஆட்சிக்கு வராரு. அவரோட பெயர் வந்து சம்சுதீன் இல்துமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு அபர்லாய் துருக்கியர், ஒரு இல்பாரி பழங்குடியினத்தை சேர்ந்தவராக இருந்தார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் குதுப்தீனோட அடிமையாக இருந்தார். அவரோட திறமையை பார்த்து குதுப்தீன் வந்து தன்னோட மகளை அவருக்கு கல்யாணம் பண்ணி மருமகன் ஆக்கினார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் குவாலியரோட இக்தாதாராக அவரை நியமித்தார். அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து மன்னர் ஆயிட்டார். இவரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது 1220ஆம் ஆண்டு தெமுஜிதீன் அப்படிங்கிற செங்குஸ்கான் வந்து மத்திய ஆசியா மீது படையெடுத்தார். அங்கேருந்து குவாரிசம் ஷா ஜலாலுதீன் என்ற மன்னர் வந்து தப்பி ஓடி வந்துட்டார். அவரை செங்கிஸ்தான் தேடிட்டு இருக்கும்போது அந்த ஜலாலுதீன் வந்து இல்துமிஸ்ட்டை அடைக்கலம் கேட்டார். ஆனால் இல்துமிஸ் அடைக்கலம் கொடுக்க மறுத்துட்டார். அதனால் செங்கிஸ்கான் வந்து இந்தியா மேலே படையெடுக்காமல் போயிட்டார். அப்படி படையெடுத்திருந்தா இந்தியாவோட வரலாறே மொத்தமாக மாறி இருக்கும். அதாவது மங்கோலிய படையெடுப்புக்கு தாக்குதலாக இருக்குன்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இல்துமிஸ் வந்து தன்னோட நாட்டை இக்தாக்களாக பிரித்து படை வீரர்களுக்கு வழங்கினார். அவங்க தான் அதில் வந்து சட்ட ஒழுங்கையும் காப்பாற்றணும், வரியும் வசூலிக்கணும்னு ஆர்டர் பட்டிருந்தார். இந்த இக்தாதார் வந்து டிரான்ஸ்ஃபரபுள், அதாவது ஒவ்வொரு இக்தாக்கும் மாற்றக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு வலுவான இராணுவத்தை கட்டமைக்கிறாரு. அதை வந்து 40 துருக்கிய பிரபுகள்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதுக்கு பேர் துருக்கன் ஐ சகல்கனி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து 40 நோபுல்ஸ்னு எழுதிட்டேன். எனக்கு வந்து அப்போ அதோட டிரான்ஸ்லேஷன் தெரில. அது வந்து 40 பிரபுக்கள். இல்துமிஸோட ஆட்சியை பார்த்திங்கன்னா பாக்தாத்தை சேர்ந்த அப்பாசித் கலிஃபா ஆதரித்தார். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கலிஃபா ஆதரித்தாதான் அந்தந்த நாட்டை ஆள முடியும். இல்துமிஸ் தான் நாணயங்களை வெளியிட்ட முதல் துருக்கியர். அவர் வந்து 2 வகையான நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. ஒன்று வந்து சில்வர் டங்கா, அது 175 கிராம் எடையுடையது. அடுத்து காப்பர் ஜிட்டால், அதாவது செப்புல ஜித்தால் அப்படிங்கிற ஒரு நாணயத்தையும் வெளியிட்டார். அடுத்து இவர் வந்து ஃபாதர் ஆஃப் தோம் பில்டிங், அதாவது கல்லறை கட்டுதலின் தந்தை என்று அழைக்கிறாங்க. இவருக்கு இவரே சுல்தான் கர்கி, அதாவது டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு கல்லறையை கட்டினார். அப்புறம் குதுப்பினாரை கட்டி முடித்தார். இவர் வந்து மின்ஹஸ் உஸ் சிராஜ் என்ற வரலாற்று ஆய்வாளரை ஆதரித்தார். இவர் வந்து தபகத் ஐ நசூரி என்ற புக்கை வந்து எழுதியிருக்காரு. இல்துமிஸ் இறந்த பிறகு அவரோட மகன் ருக்னுதீன் ஃபிருஸ் ஷா என்பவர் வந்து ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து இல்துமிஸோட மூத்த மகன். இவர் வந்து ரஷ்யாவால் கொலை செய்யப்பட்டார்.
அடுத்து ரஷ்யா சுல்தானா. இவங்க வந்து டெல்லியை ஆண்ட முதல் மற்றும் கடைசி பெண்ணரசி. இவர் தன்னோட அண்ணனை கொலை செஞ்சுட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்க வந்து பர்தா அணிவதை வந்து தவிர்த்துட்டு யானை மீது ஊர் ஊரா சவாரி செஞ்சாங்க. ஒரு பெண் வந்து ஆட்சிக்கு வந்ததுனால அந்த துருக்கிய பிரபுக்கள் வந்து இவரை வந்து எதிர்த்தாங்க. ரஷ்யா சுல்தானா வந்து மாலிக் ஜமாலுதீன் யாகூத் என்ற அபிசீனிய அடிமையை வந்து அமீர் இ ஆகூர் என்ற குதிரைப்படை தலைவராக நியமித்தாங்க. அதுவும் அந்த துருக்கிய பிரபுக்களுக்கு பிடிக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா 1240ஆம் வருஷம் பட்டின்ட்ரா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினாங்க. அப்போ வந்து அதை அடக்கிறதுக்காண்டி ரஷ்யா சுல்தானா வந்தாங்க. அந்த கலவரத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னா அல்துனியா அப்படிங்கிற கவர்னர் தான் காரணம். அந்த கலவரத்தில் வச்சு இல்துமிஷோட இன்னொரு மகன் வந்து பரம்சா என்பவர் வந்து ரஷ்யாவை கொன்னுட்டார். ரஷ்யாவை கொன்னது மட்டும் இல்லாமல் அவரை 2 வருஷம் ஆட்சி செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலாவுதீன் மசூத் ஷா அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு. அவங்களெல்லாம் வீக்கஸ்ட் மன்னராக இருந்ததுனால நசுருதீன் முகமது அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து இல்துமிஷின் கொள்ளுப்பேரன். அடுத்து பார்த்திங்கன்னா பால்பன் வந்து இவரை வந்து பொம்மையாக வச்சு ஆட்சி செஞ்சார். உண்மையான அதிகாரம் பால்பன்ட்டு தான் இருந்துச்சு. 1265ஆம் ஆண்டு நசுருதீன் இறந்த பிறகு பால்பன் தன்னோட ஆட்சியை கைப்பற்றுறாரு. அவர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடிமை, தண்ணி கொண்டு போகிறவர், வாட்டர் கேரியர், ஹண்டராக இருந்தார்னு லேண்ட்பூல் வந்து சொல்கிறாரு. லேண்ட்பூல் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர். பால்பன் வந்து டிவைன் ரைட் தியரி ஆஃப் கிங்ஷிப் அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றினார். அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடு. மன்னர் தான் கடவுளுக்கு சமமானவர், கடவுளின் நிழல் அப்படின்னே சொன்னார். கடவுளின் நிழலுக்கு சில் ஐ இல்லாஹி என்று பெயர். அடுத்தது தெய்வீக உரிமைக்கு நியாபத் ஐ குடி அப்படிங்கிறது பெயர். இந்த பேரெலாம் பார்த்திங்கன்னா வாயிலே நுழைமட்டுக்கு தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அடுத்து இவர் வந்து சகல்கனி என்ற 40 துருக்கிய பிரபுக்கள் முறையை வந்து ஒழிச்சார். பால்பன் வந்து பொய்போஸ் அப்படிங்கிற முறையை வந்து கொண்டு வந்தார். அதாவது மன்னரோட பாதத்தில் வந்து முத்தம் கொடுத்து அவரை வரவேற்கணும். இதுக்கு வந்து துக்ரில் கான் அப்படிங்கிற மன்னர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார். இவர் வந்து பெங்கால் ஆளுநர். அதனால் வந்து பால்பன் இவரை கொன்றுவார். பால்பன் வந்து ரொம்ப தீவிரமாக இஸ்லாமிக் ரூலை வந்து பின்பற்றினார். அப்புறம் நவ்ரஸ் அப்படிங்கிற பெர்சியன் திருவிழாவை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். அப்புறம் உள்துறையை வந்து ரொம்பவே கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். அதுக்காக பல ஒற்றர்களை வந்து நியமித்தார். மேவாரில் வந்து மியோ என்ற கொள்ளை கூட்டம் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிச்சு. அதை பால்பனே நேரடியாக போய் அடக்குனார். அப்புறம் நீதித்துறையை வந்து இராணுவத்திடமிருந்து பிரித்தார். நீதித்துறைக்கு பார்த்திங்கன்னா திவான் இ அன்சரத், இராணுவத்துக்கு பார்த்திங்கன்னா திவான் இ ஆரிஸ். பால்பன் வந்து கலிபாவோட வலது கை அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டார். அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா நசீர் அமீர் உல் மொமின் அப்படின்னு அர்த்தம். இவர் வந்து பிளட் அண்ட் அயன் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணார். அதாவது அடக்குமுறை கொள்கையை பின்பற்றினார். மங்கோலியருக்கு எதிராக வந்திங்கன்னா எல்லையை வந்து ரொம்ப பலப்படுத்தினார். அங்கே அதிகமான ஆட்களை போட்டு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கினார். பால்பனோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா விஷ்ணு பெருமான் வந்து கடலுக்கு அடியில் நன்றாக தூங்குகிறார் அப்படின்னு கியாசுதீன் பாரணி வந்து தன்னோட புக்கில் சொல்லியிருக்காரு. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. நான் இதை எழுத மறந்துட்டேன். இவரோட மகன் பார்த்திங்கன்னா கான் இ சாகித் என்பவர் வந்து ஒரு போர் நடந்துட்டு இருக்கமில்ல கொல்லப்பட்டார். அதனால் அந்த வருத்தத்திலே நோய்வாய்ப்பட்டு பால்பன் வந்து இறந்து போகிறாரு. பால்பனோட ஆட்சியில் 2 முக்கியமான புலவர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து அமீர் குஸ்ரோ, அடுத்து வந்து அமீர் ஹாசன். அமீர் குஸ்ரோ பார்த்திங்கன்னா 1253லேருந்து 1325 வரை வாழ்ந்தார். இவர் வந்து அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சியிலையும் புலவராக இருந்தார். இவர் வந்து இந்தியாவின் கிளி, பெரும் பாடகர்னு அழைக்கப்படுறாரு. 4 லட்சம் புதினங்கள் எழுதியிருக்காரு. இவரோட புக் பார்த்திங்கன்னா நியூ சுபுர் 9 வானம் அப்படிங்கிற புக்கு. இவர் வந்து ஒரு இந்தியன் என்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு அவரோட புக்கில் சொல்லியிருக்காரு. அடுத்த புலவர் வந்து அமீர் ஹாசன். இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு, ஃபவாத்துல் ஃபவாத். இது பார்த்திங்கன்னா அநேகமாக ஓல்டு ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் முந்தி ஒரு வாட்டி எழுதி வச்சேன், இப்போ மறந்துட்டு. அடுத்து பால்பனோட பேரன் ஆட்சிக்கு வராரு. மகன் இறந்தனால பேரன் ஆட்சிக்கு வராரு, கைகுவாபாத், கிராண்ட் சன் ஆஃப் பால்பன். 1290ஆம் ஆண்டு இராணுவ தளபதியாக இருந்த ஃபிரோஸ் அந்த கைகுவாபாத்தை கொன்னுட்டு ஜலாலுதீன் கில்ஜி என்று பெயர் வச்சு கில்ஜி வம்சத்தை ஆரம்பித்தார். கில்ஜி டைனசிட்டி, கில்ஜி வம்சம் 1290 டு 1320. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. இவர் தான் கில்ஜி வம்சத்துக்கு அடித்தளத்தை உருவாக்குனார். இவர் வந்து அமைதியான கொள்கையை பின்பற்றினார். அதனால் கிளெமென்சி ஜலாலுதீன் என்று பெயர் வாங்கினார். அதாவது கருணை மிகுந்த ஜலாலுதீன் என்று பெயர் வாங்கினார். அதாவது ரூல் வித்தவுட் பிளட் செட், ரத்தம் சிந்தாத ஆட்சியை பின்பற்றினார். இவரோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா 1294ஆம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜி வந்து தேவகிரி யாதவர்களை தோக்கடித்தார். அப்போ மன்னராக இருந்தவர் ராமச்சந்திர ராய். அலாவுதீன் கில்ஜி வந்து தன்னோட மகளை அலாவுதீன் கில்ஜிக்கு கட்டி கொடுத்து தன்னோட மருமகனாக ஆக்கிக்கிட்டார். அலாவுதீன் கில்ஜி வந்து
ஜலாலுதீன் கில்ஜி அமைதியாக இருக்கிறதுனால, அந்த அவரோட ஆசை நிறைவேத்த தடையா இருந்ததுனால, அவர கொன்னுட்டு ஆட்சிய பிடிச்சிறாரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அவர் வந்து அமீர்-இ துசுக் அப்படின்னு விலாக்களின் தலைவரா இருந்தாரு. மற்றும் ஆரிஸ்-ஐ முமாலிக் அதாவது போர் அமைச்சராவும் இருந்தாரு. இவரோட ஆட்சி வந்து பால்பன் வழியே கருணை இல்லாத ஆட்சியா இருந்துச்சு. இவரும் தெய்வீக உரிமை கோட்பாட பின்பற்றினாரு. அதாவது டிவைன் ரைட் தியரி பாலிசிய பின்பற்றினாரு. மன்னர் தான் கடவுளுக்கு அடுத்தபடியா இருக்கவர் அப்படிங்கிறது தான் இந்த பாலிசி. இவர் வந்து உள்நாட்டு புரட்சிய கட்டுப்படுத்துறதுக்காண்டி 4 கட்டளைகள வந்து பிறப்பிச்சாரு. ஃபர்ஸ்ட்டு துருக்கிய பிரபுகள்ட்ட இருந்து வந்து சொத்த பாதியா குறைச்சாரு. ஏன்னா, அவங்க வந்து சொத்து வந்து நெறையா இருந்தா, அவங்க வேற மாரி கிரிமினலா யோசிப்பாங்கன்னு அத கட்டுப்படுத்தினாரு. அடுத்து வந்து புலனாய்வுத் துறைய வந்து மறுசீரமைச்சாரு. அவருக்கு வேண்டிய ஆள புலனாய்வுத் துறையில வச்சிருந்தாரு. மது மற்றும் போதைப் பொருட்கள தடை செய்தாரு. அவரோட அனுமதி இல்லாம எந்த விழாக்களும் நடத்தக்கூடாதுன்னு தடை போட்டாரு. அப்புறம் ஒரு நிலையான படைய உருவாக்குனாரு. நிலையான படையை உருவாக்கிய முதல் மன்னர் வந்து அலாவுதீன் கில்ஜி. இவரோட ஆட்சியிலயும் 2 கவிஞர்கள் இருந்தாங்க. ஒண்ணு வந்து அமீர் குஸ்ரோ, இன்னொன்னு மிர் ஹசன் தெஹ்லி. இவர் வந்து நெறைய கட்டடங்கள் கட்டியிருக்காரு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அலாய் தர்வாசா, ஹவுஸ் காஸ், மஹல் ஹசார் சட்டூன், ஜமைத் கானா மசூதி, அலாய் மினார், ஃபோர்ட் ஆஃப் சிரி சிரி கோட்டை ஆகிய கட்டடங்கள வந்து கட்டியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, நில வருவாயை வந்து பணமாக வசூலித்த முதல் மன்னர். இவர் வந்து ஹிந்துக்கள் மீது ஜிஸ்யா, மேய்ச்சல் மற்றும் வீட்டு வரிய அறிமுகப்படுத்தினாரு. சந்தையை நிலைப்படுத்த வந்து 2 அமைச்சகத்த கொண்டு வந்தாரு. ஒண்ணு வந்து திவான்-ஐ ரியாசத், இன்னொன்னு சகானா-ஐ மண்டி. அப்புறம் வியாபாரிகள் எல்லாம் விலைய கட்டுப்பாட்டா வைக்க முன்றியான்கள் என்ற ஒட்டர்கள வந்து நியமிச்சாரு. இப்படி பயங்கரமா ஆட்சிய வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவரே அவருக்கு வந்து சிக்கந்தர்-ஐ அசாம்னி பட்டம் சூட்டிக்கிட்டாரு. இவர் வந்து அமீர் குஸ்ரோ வந்து டுஸ்டி-ஐ ஹிந்த் அதாவது பேரட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் கிளின்னு பட்டம் கொடுத்தாரு. இவர் தான் அஞ்சல் துறையை முதலாக அறிமுகப்படுத்திய மன்னர். அலாவுதீனோட ஆட்சி காலம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருந்துச்சு. அதனால எல்லா கண்ட்ரோலையும் அவர் கையிலேயே வச்சிருந்தாரு. நாடும் மிகப்பெரிய அளவுல எக்ஸ்பான்ஷன் ஆச்சு. இவரோட முக்கியமான படையெடுப்பு பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்குது. வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா வர அவரோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. இதுக்கு முக்கியமா காரணம் 3 படைத்தளபதிகள். ஒண்ணு வந்து உலுக் கான், இன்னொன்னு வந்து மாலிக் கபூர், இன்னொன்னு நுசரத் கான். இவர் வந்து 1299ஆம் ஆண்டு குஜராத்தை சேர்ந்த வாகால அரசர் ராய் கசன வந்து தோற்கடிக்கிறாரு. தோற்கடிச்சது மட்டும் இல்லாம சோம்நாத் கோயில கொள்ளையடிச்சிட்டாரு. அங்க இருக்க மீதி தங்கத்தையும் எடுத்துட்டு போயிறாரு. ஃபர்ஸ்ட்டு கஜினி எடுத்துட்டு போனாரு. அடுத்து அலாவுதீன் எடுத்துட்டு போவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜபுத்திர போர்கள். ஃபர்ஸ்ட்டு ரன்தம்போர். இங்க மன்னரா இருந்தவர் வந்து ஹமீர் தேவர். 1391ஆம் ஆண்டு. இந்த ஆண்டுகள்லாம் ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுடுங்க. அடுத்து சித்தூர் அட்டாக். அது வந்து 1303ஆம் ஆண்டு. ராஜா ரத்தன் சிங், ராணி வந்து பத்மினி. இந்த கதையை வச்சு தான் பத்மாவதி அப்படிங்கிற நூல் வந்து மாலிக் முகமது ஜெய்சியால எழுதப்பட்டது. இந்த நூலை வச்சு தான் பத்மாவத் அப்படிங்கிற படமும் வந்துச்சு. சித்தூரை வென்ற பிறகு அதை கிஸ்ராபாத் அப்படின்னு பேரை மாற்றினாங்க. அடுத்து 1305ஆம் ஆண்டு மால்வாவையும் இதர இடங்களையும் கைப்பற்றினார். அடுத்து பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய படையெடுப்புகள். இதோட தளபதி மாலிக் கபூர். இவர் வந்து தேவகிரி யாதவர்களையும் வாரங்கல் காக்கத்தியர்களையும் ஹொய்சாலா துவாரசமுத்திரங்களையும் மதுரை பாண்டியர்களையும் தோற்கடிச்சார். தேவகிரி யாதவர்கள் பார்த்தீங்கன்னா 1307ஆம் ஆண்டு ராய் ராமச்சந்திரா என்ற மன்னரை தோற்கடிச்சார். 1309ஆம் ஆண்டு வாராங்கல் காக்கத்தியரை தோற்கடிச்சார். அப்போ மன்னராக இருந்தவர் வந்து பிரதாப ருத்ர தேவா. அடுத்து 1310ல் துவாரசமுத்திரம் கொய்சாலர்களை தோற்கடிச்சார். அப்போ மன்னராக இருந்தவர் 3ஆம் வீர பல்லாளர். அடுத்து 1311ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, மதுரையில் பாண்டியர்களுக்குள்ளேயே சண்டை நடந்துட்டு இருந்து. அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளே யாரை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற சண்டை நடந்துட்டு இருந்து. வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் மிகப்பெரிய போர் வெடிச்சுது. மாலிக் கபூர் வந்து வீரபாண்டியனுக்கு ஆதரவாக தன்னோட படையை அனுப்பி வீரபாண்டியனை ஜெயிக்க வச்சார். சுந்தரபாண்டியனை கொண்டுட்டார். மதுரை வர வந்து ஜெயிச்சதுனால ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி கட்டினார். போகும்போது சிதம்பரம் கோயிலில் இருந்த நகை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார். அடுத்து 1316ஆம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜி இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் முபாரக் ஷா என்ற மன்னர் வந்து ஆட்சிக்கு வராரு. அவர் தனக்குத்தானே அல் வாசிக் பில்லா அப்படிங்கிற பட்டத்தை சூட்டி கொண்டார். பில்லா அப்படிங்கிற பட்டம் யாருக்கு சூட்டப்பட்டது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். பார்த்துடுங்க, முபாரக் ஷா. அடுத்து நசுருதீன் குஸ்ரவ் ஷா அப்படிங்கிற மன்னர் வந்து ஆட்சிக்கு வராரு. அதோட கில்ஜி வம்சம் முடிஞ்சு போயிடுது. கில்ஜி வம்சத்திலே மிக சிறந்த ஒரே அரசர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். மற்ற எல்லாமே வீக்கஸ்ட் மன்னர் தான். இவரோட நிர்வாகத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம்.
மிலிட்ரி ரிஃபார்ம் இராணுவ சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மியை வச்சுருந்தாரு. அதாவது நிலையான படையை வச்சுருந்தாரு. படை வீரர்கள் வந்து அவங்களோட பேட்ஜ் என்ன, ரேங்க் என்ன அப்படின்னு சொல்ற ஒரு பேட்ஜ் குடுத்தாரு. சேரா அது அப்படி சொல்லுவாங்க. அடுத்து குதிரைகளுக்கான ஒரு அடையாள முறையா டாக் சிஸ்டத்த கொண்டு வந்தாரு. சந்தையை நிர்வாகப்படுத்துறதுக்காண்டி 4 தனித்தனி சந்தைகள உருவாக்குனாரு. தானியத்துக்கு மண்டி அப்படின்னு பேர் வச்சாரு. துணி மற்றும் மளிகை கடை சந்தை வந்து சராய் அடில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கால்நடைக்குன்னு ஒரு சந்தையும், மற்ற பொருள்களுக்கும் இன்னொரு சந்தையும் உருவாக்கி வச்சிருந்தாரு. அடுத்து சந்தையை கண்காணிக்கிறதுக்காக சஹானா ஐ மண்டி அப்படிங்கிற ஒரு ஆபீஸரை வச்சிருந்தாரு. அடுத்து சந்தையை கண்காணிக்கிறதுக்கான ஒரு புலனாய்வுத்துறை வந்து பரித் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முன்றியான்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒட்டர்களை வச்சிருந்தாரு. எல்லா வியாபாரிகளுமே சந்தையில அவங்க பெயரை பதிவு செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டிருந்தாரு. அடுத்து நில வருவாய் பார்த்தீங்கன்னா, முதல்ல நிலத்த அளந்த அரசர் அலாவுதீன் கில்ஜி. நில வருவாயை வந்து பணமா வசூலிச்சாரு. இவர் வந்து பிஸ்வானி ஒரு முறையான அளவு முறைய வச்சிருந்தாரு. இவரோட வரி முறை பார்த்தீங்கன்னா, விளைச்சல்ல 5ல் 1 பங்கு நம்ம அரசருக்கு குடுக்கணும். அடுத்து வீட்டு வரி பார்த்தீங்கன்னா, கிரஹி அப்படின்னு சொல்லுவாங்க. மேய்ச்சல் வரிக்கு வந்து சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிஸ்மட் ஐ குட்டி அப்படிங்கிற தலைவரியை வந்து ஒழிச்சாரு. அதாவது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வரி கொடுக்கணும் அப்படிங்கிற வரியை ஒழிச்சாரு. மதத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் பார்த்திங்கன்னா இனம் வக்த் அப்படின்னு சொல்லுவாங்க. கில்ஜி வம்சம் முடிஞ்ச பிறகு துக்ளக் வம்சம் வந்து ஆட்சிக்கு வராங்க. அவங்கள வந்து குரானா துருக்கியர்கள்லையும் சொல்லுவாங்க. 1320லேருந்து 1414 வரை ஆட்சி செய்தாங்க. ஃபஸ்ட்டு மன்னர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். இவரை வந்து கசி மாலிக் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவர் வந்து துக்லகாபாத் அப்படிங்கிற நகரத்தை கட்டினார். இவர் தான் நீர் பாசனத்துக்குன்னு தனி வேலையை முதல்ல ஆரம்பித்த சுல்தான். அடுத்து இவருக்கு பிறகு இவரோட மகன் முகமது பின் துக்ளக் வந்து ஆட்சிக்கு வராரு. டெல்லி சுல்தான்லேயே மிக மோசமான மன்னர் யாருன்னா முகமது பின் துக்ளக் தான். இவர் வந்து ஜுனா கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து மங்கோலிய படையெடுப்புக்கு பயந்தும் ஆட்சி வந்து தேவகிரியில் இருந்தால் நாட்டுக்கு மத்தியில் இருக்கும்னையும் தலைநகரத்தை டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றினார். தேவகிரியை தௌலதாபாத் அப்படின்னு பெயர் வச்சார். ஒரு 2 வருஷம் கழித்து அங்கே தண்ணீர் பஞ்சத்தினால மறுபடியும் டெல்லிக்கே தலைநகராக மாற்றினார். போகும்போதும் நிறைய பேர் இறந்து போனாங்க, வரும்போதும் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஏன்னா 2க்கும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 1500 கிலோமீட்டர் வரை இருந்துச்சு. அப்புறம் ஈராக்கை அட்டாக் பண்ணதுக்காக ஒரு பெரிய ஆர்மியை உருவாக்குனார். அதுக்கப்புறம் என்னாச்சோ தெரில, கொஞ்ச நாள்லேயே அதை கலைச்சிட்டாரு. இதனால் பெரிய அளவில் ஒரு பொருட்சேதம் ஏற்பட்டுச்சு. அதை ஈடுகட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா தோவாப் ரீஜியனில் வரியை கூட்டினார். அதாவது கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவில் உள்ள சமவெளியில் உள்ள மக்களுக்கு வரியை கூட்டினார். இதனால் விவசாயிகள் வந்து தப்பிச்சு வரி கட்ட முடியாமல் தப்பிச்சு ஓடுனாங்க. அதனால் இந்த திட்டமும் தோல்வியில் முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரூபாய் வீழ்ச்சியை சரி செய்யக்காண்டி அடையாள நாணய முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணார். டோக்கன் கரன்சி சிஸ்டம். அது வெள்ளி நாணயங்களுக்கு பதிலாக செப்பு நாணயங்களை கொண்டு வந்தார். செப்பு நாணயம் ஈஸியாக இருந்ததுனால வீட்டிலேயே எல்லா மக்களும் செப்பு நாணயம் அடித்தாங்க. அதனால் விலைவாசி வந்து ரொம்பவே உயர்ந்து போச்சு. காயினுக்கான மதிப்பு ரொம்ப வீழ்ந்து போச்சு. இவர் வந்து எகிப்து, சீனா, ஈரான் போன்ற நாடுகளோட அரசாங்க உறவுகளை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். இவரோட ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா இபுன் பட்டுட்டா அப்படிங்கிற மொரோக்கோ டிராவலர் வந்து வந்தார். அவர் தான் சஃபர்நாமா ரேக்லா அப்படிங்கிற புக் எழுதினார். அதாவது பயணங்கள். 1334ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்து குவாசியா 8 ஆண்டுகள் இருந்தார். முகமது பின் துக்ளக் வந்து விவசாயத்துக்குன்னு தனி அமைச்சரகத்தை உருவாக்குனார். அதுக்கு பேர் திவான் ஐ அமீர் கோஹி. அதன் மூலமாக டக்காவி லோன், அதாவது விளைச்சலுக்காக லோன் கொடுத்தாரு மக்கள்கிட்ட. எல்லாமே நல்லது செய்யணும்னு நினச்சி அவர் எல்லாமே நஷ்டமாகி போச்சு. அதனால தான் டெல்லி சுல்தான்லேயே மோசமான மன்னராக கருதப்படுறாரு. இவர் வந்து அடிலாபாத் கோட்டையும் ஜோகன்பானா நகரத்தையும் உருவாக்கினார். இவரோட ஆட்சியின் போது பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு, பாமினி அரசு, மதுரை சுல்தான் ஆட்சி எல்லாமே சுதந்திர அரசுகளாக ஆச்சு. அதாவது டெல்லி சுல்தான்லேருந்து விடுபட்டு தங்களை சுதந்திர அரசுகளாக அறிவிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் முகமது பின் துக்ளக் பார்த்திங்கன்னா 1351ஆம் ஆண்டு இறந்து போனார். முகமது பின் துக்ளக் இறந்த பிறகு ஃபெரோசா துக்ளக் வந்து ஆட்சிக்கு வராரு. என்னதான் தெற்கில் உள்ள அரசெல்லாம் சுதந்திர அரசு ஆனாலும் இவர் வந்து வடக்கிலே கவனம் செலுத்தினதுனால அதை கைவிட்டுட்டார். இவர் வந்து தெலுங்கானாலேருந்து ஒரு பிராமினை பிடிச்சிட்டு வந்து கானை ஜஹான் என்று இஸ்லாமியராக மாற்றி தன்னோட பிரதம அமைச்சராக வச்சுக்கிட்டாரு. அப்புறம் தன்னோட நாட்டு நிதி நிலைமையை சரி செய்துக்காண்டி பூரி ஜெகநாதர் கோயிலை வந்து கொள்ளையடித்தார். அடுத்து இவர் வந்து உலைமாவோட ஆலோசனைகளை வந்து வலுவாக கடைபிடித்தார். ஏன்னா உலைமாக்கள் வந்து இஸ்லாமிய கொள்கையை தீவிரமாக பின்பற்றுறவங்க. அவங்களோட பேச்சை கேட்டு முஸ்லீம் அல்லாதவங்க மேலே ரொம்ப அடக்குமுறையை திணிச்சார். ஜிஸ்யா வரியை விதித்தார். இக்தாதாரி முறையை வந்து பரம்பரை பதவியாக ஆக்கினார்.
இவர் தான் பாசனத்துக்காண்டி வரியை கொண்டு வந்த முதல் சுல்தான். அதுக்கு பேர் சார்பு, அதாவது பாசன வரினா சார்புன்னு அர்த்தம். அப்புறம் இவர் வந்து தன்னோட நாட்டில் 1200 பழத்தோட்டங்களை உருவாக்குனார். அப்புறம் நிறையா கால்வாய்களை வெட்டினார். முக்கியமான 3 கால்வாய்கள் பார்த்திங்கன்னா சிர்சா டு ஹன்சி, சட்லஜ் டு ஹன்சி. இது வந்து மொத்தம் 200 கிலோமீட்டர் லார்ஜஸ்ட் கெனல், மிகப்பெரிய கால்வாய். அடுத்து யமுனா டு ஹிசார், 3 முக்கியமான கால்வாயை வெட்டினார். இவர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட வரி பார்த்திங்கன்னா கராஜ், விளைச்சலில் 10%. அடுத்து ஜகத், முஸ்லீம் ஏழை மக்களுக்காக இந்த வரி. அடுத்து காம்ஸ், இது வந்து போரில் செலவினங்களுக்காக 20% வரியாக நியமித்தார். இவர் வந்து 2 வகையான காயினை வந்து வெளியிட்டார். ஒன்று அதா 50% ஜிட்டால், அடுத்து பிட்ச் 23% ஜிட்டால். அடுத்து அடிமைகளுக்காக ஒரு துறையை உருவாக்கினார், திவான் ஐ பண்டகன். அடுத்து அடிமைகளுக்காக கர்கனாக்கள் என்ற நிறுவனங்களை உருவாக்கினார். அங்கே அடிமைகளை வேலையாட்களை வச்சுருந்தார். இவரோட ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு அருகில் உள்ள செங்கோட்டைக்கு பக்கத்தில் ஃபெரோசாபாத் அப்படின்னு நகரத்தை உருவாக்கினார். இப்போ வந்து அது ஃபெரோசா கோட்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஹிசார் ஜான்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிரார் ஆஃப் த ஈஸ்ட்னையும் சொல்லுவாங்க. அப்புறம் ஜாமா மசூதியும் குதுப் மினாரையும் பழுது பார்த்தாரு. அப்புறம் திவானை கராத், அதாவது திருமணத்துக்கான ஒரு தனித்துறையை உருவாக்கினார். அடுத்து டர் உல் சஃபா அப்படிங்கிற இலவச ஹாஸ்பிட்டலை உருவாக்கினார். அடுத்து திவான் ஐ இஸ்டிபாக், இது வந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த துறையை உருவாக்கினார். இவரோட ஆட்சி காலத்தில் உள்ள கவிஞர்கள் பார்த்திங்கன்னா பாரணி, தாரிக் இ பிரோசா அப்படிங்கிற புக்கையும், ஃபுத்வா ஐ ஜஹன்னாரி அப்படிங்கிற புக்கையும் எழுதியிருக்காரு. அடுத்து குவாஜா அப்துல் மாலிக் இஸ்லாமி என்ற புலவரையும் ஆதரித்தார். இவர் வந்து ஃபுட்டஹ் உல் சுல்தான் அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. அப்புறம் ஃபெரோசாவே 2 வந்து சுயசரிதை எழுதியிருக்காரு. ஒன்று வந்து ஃபுட்டாஹட் இ ஃபிரோஸ் சாஹி, அடுத்து குதுப் ஃபிரோசாகி, இது வந்து பிசிக்ஸை பற்றின ஒரு புக்கு. அடுத்து ஃபிரோஸா இறந்த பிறகு வந்து நசருதீன் முகமது துக்லக் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. இவரோட ஆட்சி காலத்தில் தான் 1398ஆம் ஆண்டு தைமூரோட படையெடுப்பு நடந்துச்சு. தைமூர் வந்து டெல்லியே மொத்தமாக சூறையாடிட்டு போயிடுவார். அப்போ நசருதீன் முகமது வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். அவர் போன கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வருவார். அப்புறம் டவுலத் கான் என்றவர் வந்து ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து கிசிர் கான் என்பவர் வந்து தோக்கடித்து சையத் வம்சத்தை ஆரம்பிப்பவர். துக்ளக் வம்சம் முடிஞ்ச பிறகு சையத் வம்சம் வந்து ஆட்சிக்கு வராங்க. ஃபஸ்ட்டு அரசர் பார்த்திங்கன்னா கிசிர் கான், 1414 21 சிஇ வர, அதாவது பொது ஆண்டு வர. இவர் தனக்கு தானே ரயத் ஐ அலா ஜித்துல் அப்படிங்கிற பட்டத்தை வச்சுக்கிட்டாரு. அடுத்து முபாரக் ஷா அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு. அதுக்கடுத்து முகமது ஷா அப்படிங்கிற மன்னர் ஆட்சிக்கு வராரு. இவங்கள பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த டீட்டெயிலும் இல்லை. அடுத்து ஆலம் ஷா, இவர் வந்து ஒரு பலவீனமான சுல்தான். தன்னோட ஆட்சியை வந்து ராஜினாமா செய்த ஒரே டெல்லி சுல்தான் இவர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஆலம் ஷா ஆட்சிக்கு முடிஞ்ச பிறகு லோடி வம்சம் ஆட்சிக்கு வராங்க. இவங்க தான் டெல்லி ஆண்ட கடைசி வம்சம். இவங்க தான் முதல் ஆப்கானியா ஆட்சியை உருவாக்குனவங்க. அந்த ஆலம் ஷாவை தோக்கடிச்சிட்டு பஹ்லோல் லோடி அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து அரியணையில் உட்காராமல் கீழே வந்து தரையிலேருந்து ஆட்சி செஞ்சார். அவர் இறந்த பிறகு அவரோட மகன் சிக்கந்தர் லோடி வந்து ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து லோடி வம்சத்தை ஆட்சி செஞ்ச சிறந்த அரசர். இவர் வந்து கஸ் ஐ சிக்கந்தரி அப்படிங்கிற அக்கௌண்ட் ஆடிட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குனார். அப்புறம் ஆக்ராவை வந்து உருவாக்குனார். ஆக்ராவை 1504 கட்டி முடிச்சுட்டு அதை தலைநகராக ஆக்கினார். ஸ்கூல் புக்கில் வந்து இப்படி நேரடியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆக்ராவை தலைநகர் ஆக்கினார்னு தான் கொடுத்துருப்பாங்க. சிக்கந்தர் லோடி வந்து லஜகத் ஐ சிக்கந்தர் சாஹின்னு ஒரு இசைக்கான ஒரு புக்கையும் எழுதியிருக்காரு. சிக்கந்தர் லோடி இறந்த பிறகு அவரோட மகன் இப்ராஹிம் லோடி வந்து ஆட்சிக்கு வராரு. இவர் தான் டெல்லி சுல்தானோட கடைசி அரசர். இவரோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஆளுநராக இருந்த தௌலத் கான் லோடி, அதாவது இவரோட சொந்தக்காரர் தான். இவரோட ஆட்சி பிடிக்காமல் பாபரை வந்து இந்தியா மீது படையெடுக்க வச்சார். பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் முதலாம் பானிபோட் போர் 1526ஆம் ஆண்டு நடந்துச்சு. இவர் வந்து பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை தோக்கடித்து முகலாய பேரரசை வந்து தொடங்கி வச்சார். இதோட டெல்லி சுல்தான் வம்சம் முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து டெல்லி சுல்தானோட அரசர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற வீடியோவை தான் பார்த்துருக்கோம். இனி கலை, கட்டடக்கலை, ஓவியங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா பார்த்திங்கன்னா இவ்வளோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கே எனக்கு 2 நாள் ஆகிட்டு, அடுத்து அதையும் முடிச்சுட்டு தான் நான் வீடியோ போட்டோம்னா இன்னும் 2 நாள் ஆயிரும். ஸோ டெல்லி சுல்தானோட ஆர்ட், ஆர்கிடெக்சர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.